சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யானை மேலே ஊர்வலம் வருகின்ற பெரிய ஆழ்வார் பரதத்துவ நிர்ணயம் செய்தபடியினாலே அவருக்கு ஏற்பட்ட பெருமை, அதை காண்பதற்காக ஒன்றோ எம்பெருமான் கருடாருடனாக ஆகாசத்திலே வந்து நிற்கிறான். அப்படி அவனை கண்டவுடனே ஆழ்வார் அவனுடைய மேன்மையை பார்க்கவில்லை, அவனுடைய பரத்துவம் அவாப்த சமஸ்த காமத்துவம், அதாவது எல்லாவற்றையும் ஏற்கனவே அடைந்திருப்பவன் என்கின்ற அவனுடைய பெருமைகளை எல்லாம் ஆழ்வார் பார்க்கவில்லையாம். கண்முன்னாலே அவனை பார்த்தவுடனே அவனுடைய அழகு அவனுடைய மேன்மை ஆகிய இரண்டு தான், அதாவது மிகவும் மிருதுவானவன், மெல்லிய ஒரு தன்மையை உடையவன் என்று அதை மட்டும்தான் பார்த்தார் ஆழ்வார். பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணிற்று, இந்த உலகத்திலே வந்து நிற்கிறானே பொல்லாத உலகத்திலே, இவனுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சினார். அஞ்சி அவனுக்கு மங்களாசாசனம் செய்ய தொடங்கினான், அதாவது அவனுக்கு வாழ்த்து பாட தொடங்கினான். பெரியவர்களுக்கு சிறியவர்கள் வாழ்த்து பாடலாமா? சிறியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் என்றோ வாழ்த்துவார்கள் என்று கேட்டால், அதெல்லாம் ஞான தசையிலே, அதாவது அறிவுள்ள நிலையிலே இருக்கிற பொழுது. ஆனால் அன்பு மிகுந்து விட்டால் அப்பொழுது பெரியவர் சிறியவர் என்கிற வேறுபாடே கிடையாது. யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் வாழ்த்து சொல்லலாம் என்பதை நமக்கு நன்றாக எடுத்து காட்டியவர் யார் என்றால் அவர் பெரிய ஆழ்வார் தான். ஆஹா, விஷ்ணு சித்தராய் இருந்தவர் அந்த பாண்டிய அரசனாலே விருது கொடுக்கப்பட்டபடியினாலே பட்டர் பிரான் என்று ஆனார். ஆனால் அந்த பட்டர் பிரானான விஷ்ணு சித்தர் எம்பெருமானுக்கே வாழ்த்து பாடினபடியினாலே பெரிய ஆழ்வார் என்கிற பெயரை பெற்றார். ஆழ்வார்களே இவர் ஒன்றும் பெரியவர் இல்லையே, இவருக்கு முன்னாலே அவதரித்த ஆழ்வார்கள் எல்லாம் இருக்கிறார்களே. அப்படி இருக்கிற பொழுது 8ஆம் அவரான இவரை போய் பெரிய ஆழ்வார் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், எம்பெருமானுக்கே யார் மங்களாசாசனம் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பெரிய என்கிற அடைமொழி கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் மிகவும் விளக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஸ்ரீராமாயணத்திலே ஜட்டாயு என்கிற பட்சி அவர் என்ன செய்தார், ராமபிரான் சீதையை தேடிக்கொண்டு வந்த பொழுது யாம் ஓஷதிவிம ஆயுஷ்மன் என்று சொன்னார். யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாமனே என்று மகாவனத்திலே அவளை தேடிக்கொண்டு வருகிறாயே, ஆயுஷ்மன் என்ன அவனை சொன்னாராம். ஆயுஷ்மன் என்னால் நீண்ட ஆயுளை உடையவனே என்று பொருள். அதாவது ராமபிரான் பிராட்டியை பிரிந்த வருத்தத்திலே எங்கே உடனே அவன் மூச்சடங்கி விடுவானோ என்று அஞ்சித்தான் அந்த ஜட்டாயு அவர் என்ன செய்தார், ராமனுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணினார். ஆயுஷ்மன் நீண்ட ஆயுளை உடையவனே என்று சொன்னார். அப்படி அந்த ராமபிரானுக்கே அவர் வாழ்த்து பாடினபடியினாலே அந்த ஜட்டாயுவுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்கள் பெரிய உடையார் என்று பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல இங்கேயும் எம்பெருமானுக்கே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சி அவனுக்கே மங்களாசாசனம் செய்தார், அவனுக்கே வாழ்த்து பாடினார். ஆகினாலே விஷ்ணு சித்தராய் பட்டர் பிரானான இந்த ஆழ்வாருக்கு பெரிய ஆழ்வார் என்ற பெயர் ஏற்பட்டது. அவர் என்ன செய்தார் என்றால், எம்பெருமானை பார்த்து மங்களாசாசனம் பண்ணினார். மங்களாசாசனம்னா என்ன, நீண்ட நாட்கள் ஒரு குறையும் இல்லாமல் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான். அதற்கு தொடங்குகிற பொழுதே என்ன, அந்த முதல் பாசுரம் மிகவும் அற்புதமான பாசுரம். அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று முதலிலே ஆண்டுகளைத்தான் சொல்லுகிறார். பல் ஆண்டு என்றால் என்ன, பல பல ஆண்டுகள், பல பல ஆண்டுகள். அதுக்கு மேல மறுபடியும் இன்னொரு பல்லாண்டு, மறுபடியும் பல பல ஆண்டுகள், பல் ஆயிரத்தாண்டு, பல ஆயிரம் ஆண்டுகள், பல கோடி நூறாயிரம், பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் உன்னுடைய சேவடிக்கு செவ்வி திருக்காப்பு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேண்டும். உன்னுடைய திருவடி, உன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், திருவடி என்று சொன்னால் திருவடியை மட்டும் சொல்லுவதல்ல, திருவடியோடு சேர்த்த அந்த திருமுழங்கால்கள், திருத்துடைகள், திருமார்பு என்று திருக்கழுத்து
திருமுடி என்று சொல்லும்படியாக அத்தனை அவயவங்களையும் சொல்லி அந்த சேவடிக்கு திருக்காப்பு ரக்கை உண்டாகட்டும். அதாவது எம்பெருமானுக்கு பல ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் பல கோடி 100,000 ஆண்டுகள் எந்த குறையும் வராமல் அவன் சௌக்கியமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று இதைத்தான் முதல் பாசுரத்திலே அப்படி ஆழ்வார் அருள் செய்வதாக அர்த்தம் காட்டுகின்றார்கள் ஆச்சாரியர்கள். சரி, அப்படி அவன் நீண்ட நாள்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டுமானால் எதற்காக தொடங்குகின்ற பொழுதே ஆண்டு என்று அதை தொடங்கினார் என்று கேள்வி. ஆண்டு என்றால் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஒரு வருடத்தை ஆண்டு என்று சொல்லுகின்றோம். ஆஹா, எம்பெருமானை பார்த்து நீ நீண்ட நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்ற பொழுது பல நாள் என்று சொல்லாமல் பல ஆண்டு என்று சொன்னதனுடைய கருத்து என்ன என்பதை விசாரித்து பெரியவாச்சான் பிள்ளை மிக அற்புதமாக தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமான் அவனுக்கு நீண்ட ஆயுள் இருக்க வேண்டும், பகவான் நீண்ட ஆயுளோடு கூடியவனாய் இருக்க வேண்டும் என்று இவர் அவனுடைய ஆயுளைத்தானே பிரார்த்திக்கிறார். அப்ப ஆயுளை பிரார்த்திக்கிறவர் வருஷத்தாலே தான் சொல்ல வேண்டும் என்றார். அது என்னத்திற்காக என்று கேட்டால் எப்பொழுதுமே ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆயுளை வருடத்திலே தானே தெரிவிக்கிறான் என்று உலக வழக்கை எடுத்து காட்டுகிறார். ஒருத்தனை பார்த்து கேட்கிறார்கள், உனக்கு இப்பொழுது என்ன வயது என்று கேட்கிறார்கள். உடனே அவன் சொல்லுகிறான், எனக்கு இப்பொழுது வயது 25 என்று சொன்னால் 25 என்பது நாளா மாதமா வாரமா மணியா என்று யாரும் கேட்பதில்லை. 25 என்று சொன்னால் என்ன தெரிகிறது? 25 வருடங்கள் என்று தெரிகிறது. ஆஹா, உலகத்திலே ஒவ்வொருத்தரும் உன்னுடைய வயது என்ன, உன்னுடைய ஆயுள் என்ன என்று கேட்டால் ஆண்டாலே தானே சொல்லுகிறார்கள். ஆகினாலேதான் பெரியாழ்வாரும் எம்பெருமான் நீண்ட வயது எழுந்தருள் இருக்க வேண்டும். இறைவனுக்கு வயதே கிடையாது, அவன் எப்பொழுதும் உள்ளவன், நிச்சயமான தத்துவம். அவனை போய் நீண்ட வயது நீ இருக்க வேண்டும் என்று பெரியாழ்வார் ஏன் சொல்லுகிறார் என்றால் அதுதான் பரிவின் காரணம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டோம். இந்த பொங்கும் பரிவின் காரணமாக எம்பெருமான் என்கிறவன் நித்திய தத்துவம், என்றைக்கும் உள்ளவன் என்பதையும் கூட மறந்தாராம். இப்படி மென்மையோடும் அழகோடும் இருக்கிற இவனுக்கு யாராலும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதனாலே என்ன சொல்லுகிறார்? பல ஆண்டுகள் எம்பெருமான் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அடுத்த சொல்ல தெரியுமா? மறுபடியும் பல்லாண்டு என்கிறார். அதான் ஏற்கனவே பல்லாண்டு சொல்லிவிட்டாரு, எதற்காக மறுபடியும் பல்லாண்டு என்று சொல்லுகிறார் என்று கேட்டால் ஒரு முறை சொன்னதாலே திருப்தி ஏற்படவில்லை, அதனால் மீண்டும் சொல்லுகிறார் என்ன. அதுக்கு அழகான ஒரு உதாரணம் காட்டினார். ஒருத்தன் தாகம் எடுத்தவன் இன்னும் கொஞ்சம் உடனே தண்ணீர் கிடைத்தால் அல்லது அவனாலே தரித்திருக்க முடியாது என்கிற நிலையில இருக்கிற பொழுது அவன் என்ன பண்ணுவான்? தண்ணீர் 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 என்று தண்ணீர் பெருமளவும் தண்ணீரை கேட்டுக்கொண்டே இருப்பான். எத்தனை தடவை கேட்டாலும் அவன் கேட்பது ஒரு தண்ணீர் தானே. ஆஹா, தன்னுடைய அந்த விருப்பம் நிறைவேறும் அளவும் அதை தண்ணீர் 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 என்று அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் போலே பெரியாழ்வாரும் கூட என்ன செய்கிறார்னா பல்லாண்டு 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 என்று அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன அப்படியும் ஒரு பொருள். அது மட்டுமல்ல, ஆயுள் என்று வைத்துக் கொண்டு பார்ப்போமானாலும் கூட நமக்கெல்லாம் ஆயுள் என்றால் 100 வருடங்கள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் மேலே போக போக தேவர்கள் என்று வருகிற பொழுதோ நம்முடைய ஒரு நாள் என்பது அவர்களுக்கு நம்முடைய அவர்கள் நிமிடத்திலே போய்விடுமா. நம்முடைய ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாம். அதுபோல அவர்களுக்கு 360 நாள்கள் சேர்ந்தால் ஒரு வருடம், அதுபோல அவர்களுக்கு 100 ஆண்டுகள் என்று இப்படி கணக்கு மேலே போக போக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதே போல கடைசியிலே நான்முக கடவுளான பிரம்மா அவனை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவனுக்கு எத்தனை நாள் ஆயுள் என்றால் நம்முடைய 4 யுகங்கள் சேர்ந்தால் அது எவ்வளவோ, அதுபோல 1000 4 யுகங்கள் சேர்ந்தால் அது 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு பகலாம். அதற்கு பிறகு இன்னொரு 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஓர் இரவாம். இப்படி 360 நாள்கள் அவனுக்கு ஒரு வருடமாம். அதுபோல 100 வருடங்கள் அவனுக்கு ஆயுளாம். ஆகினாலே பெரியாழ்வார் முதலிலே மனிதனுடைய கணக்கிலே பல்லாண்டு என்றார், அதற்கு பிறகு தேவர்களுடைய கணக்கிலே பல்லாண்டு என்றார், கடைசியிலே பிரம்மாவனுடைய கணக்கிலே பல கோடி பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு என்று பிரம்மாக்களும் எண்ணிக்கையில் இல்லாமல் இருக்கிறபடியினாலே பல கோடி 100,000 பிரம்மாக்கள் காலமும் உனக்கு ஓர் ஆபத்தும் வரக்கூடாது, நீ நன்றாக எழுந்தருளி இருக்க வேண்டும் என்ற எம்பெருமானை பார்த்து
பல கோடி 100,000 பல்லாண்டு என்று சொன்னார். பார்த்தான் பெருமான், ஆழ்வீர், எதற்காக நீர் பயப்படுகிறீர்? எனக்கு யாராலே என்ன ஆபத்து வரும்? என்னுடைய இந்த தோள்களை பாரும். இது எப்படிப்பட்ட தோள் என்னால் மல்லாண்ட திண்டோள். மிக சிறிய வயதிலேயே கம்சனாலே ஏவப்பட்ட மல்லர்கள், முட்டிகன் சாணூரன் என்று 2 மல்லர்கள். அந்த மல்லர்களை நான் என்னுடைய இந்த வலிமையான தோளாலே அவர்களை நான் அழித்து விட்டேன். அப்படி மல்லர்களை அழித்த திண்ணிய வலிமையுள்ள தோளை உடையவனுக்கு யார் என்ன தீங்கு விளைவிக்க முடியும்? என்னுடைய வலிமையை பாரும், நீர் அச்சம் கட்டுரும் என்று பெரியாழ்வாரை பார்த்து தன்னுடைய வலிமையை காட்டினானாம். மல்லாண்ட திண்டோள் என்று அதை காட்டினானாம். உடனே ஆழ்வார் பார்த்தார், மணிவண்ணா என்று அவனுடைய மென்மையை சொன்னாராம். அப்பா, உனக்கு இந்த தோளிலே வலிமை இல்லை என்றால் நாம் பயமே படமாட்டேன். ஆனால் உனக்கு இந்த தோளிலே வலிமை இருக்கிறபடியினாலேதான் எனக்கு அச்சம் அதிகமாகிறது என்று சொன்னானாம். அதாவது பெரியாழ்வாருடைய அச்சத்தை போக்குவதற்காக எம்பெருமான் தன்னுடைய தோல் வலிமையை காட்டினான். ஆனால் பெரியாழ்வாருக்கு அதுவே அச்சத்தை அதிகரிக்க செய்து விட்டது என்றார். அது எப்படி அதிகரிக்க செய்யும்? தோல் வலிமையை கண்டால் இவனுக்கு யாரும் தீங்கு விளைக்க முடியாது என்று ஆறியிருக்க வேண்டியதுதானே. ஏன் பெரியாழ்வார் அஞ்சினார் என்றால், உடனே அங்கே சொல்லுகின்றார், இந்த தோல் வலிமை காரணமாக உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்கிற ஒரு இருமாப்புடன் நீ எங்கே போய் யாரிடத்திலே யுத்தத்திற்கு செல்வாயோ உனக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்கிறார். ஒரு உதாரணத்தாலே பார்ப்போம். ஒரு தாயாருக்கு மிகவும் பலமே இல்லாத ஒரு குழந்தை இருக்கிறான். மற்றொரு குழந்தை நல்ல வலிமை உள்ளவனாக இருக்கிறான். யாரை குறித்து தாயார் எப்பொழுதும் கவலை கொள்வாள் என்று கேள்வி எழும். அப்பொழுது எல்லாரும் என்ன சொல்வார்கள்? பலமில்லாத குழந்தையை பற்றி தான் கவலைப்படுவாள். ஆனால் உண்மையாக கேட்டால் தாயாருக்கு பலமில்லாத குழந்தையை பற்றி கவலை இல்லையா. ஏன் கவலை இல்லைன்னா, அது பலம் இல்லாதபடியினால யாரோடும் எந்த வம்புக்கும் போகாது. அதனால அவனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த பலமுள்ள பிள்ளை தான் என்ன பண்ணும்? எனக்கு பலம் இருக்கிறது, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று எல்லா இடத்திலும் வீண் சண்டைக்கு போகும். அந்த சமயத்துல யாரால என்ன ஆபத்து வருமோ இந்த குழந்தைக்கு என்று அவனை நினைத்துத்தான் தாய் பயப்படுவாளாம். அதுபோல இங்கே பெரியாழ்வாரும் எம்பெருமானுக்கு வலிமை இல்லை என்றால் பயப்பட மாட்டாராம். ஆனால் வலிமை இருக்கிறது என்று எம்பெருமான் காட்டின உடனே, அப்பா, இந்த வலிமை காரணமாக நீ எங்கே யுத்தத்திற்கு போவாயோ, யாராலே உனக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அதைத்தான் நான் குறித்து அஞ்சுகிறேன். நீ எப்படிப்பட்டவன்? மணிவண்ணா, நீலமணி போல மென்மை உடையவன் அல்லவா? நீ வலிமையைத்தான் சொல்லுகிறாயே தவிர உன்னுடைய மென்மை என்றோ என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது. ஆயினாலே மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா, உன்னுடைய சேவடி செவ்வி திருக்காப்பு என்று அவனுக்கு மங்களாசாசனம் செய்கின்றார். மேலே இதனுடைய அர்த்தத்தை நாளைய தினம் பார்ப்போம்.